இந்த ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் ஒரு நோ பாலுங்க ஃப்ரீ கிட் அப்படியே மடக்கி அடித்தேன். ஓ ஒரு ரன் அவுட் சான்ஸ் மிஸ் பண்ணிட்டார். அந்த ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ்ங்க மடக்கி விட்டாருங்க. சரியான ஷாட்டுங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாலே சரியான ரன்னிங்க, செமையாக ரன்னிங் ஓடுறாங்க. 2 பால் 11 ரன் வேணும். பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நாளைக்கு இன்னைக்கு என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா 11 ஸ்டார் vs சூப்பர் டைகர்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வாரம் 2 மேட்ச் வின் பண்ணிட்டோம். இந்த மேட்ச் வின் பண்ணலாம் சொல்லி ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கோம். டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிட்டு நான் நம்ம டீம் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் பார்த்து சூர்யா அவர் இருக்காரு, பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஆனந்த் அவர் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் பிறகு அவங்க ஃபர்ஸ்ட் பால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் பாலே ஒரு அருமையான டாட் பாலோட தொடங்கியிருக்காரு. பார்க்கலாம் இரண்டாவது பால் என்ன பண்ணுறாருன்னு. இரண்டாவது பால் ஒரு லைட்டாக அப்படியே தட்டி விட்டுருக்காரு. ஒரு ரன் அவுட் சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாரு விக்கெட் கீப்பர். அலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அப்படியே ஒரு இதில் இருக்காரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாங்க. ரைட்டில் பார்த்தீங்கன்னா புது பேட்ஸ்மேன் நவீன் இருக்காப்புல, அந்த பவுலிங் போட வராரு. இந்த ஃபர்ஸ்ட் பாலே அதே ஷாட்டுங்க, மறுபடியும் ஒரு கரெக்டாக்கி போய் பிடிச்சிட்டாப்புல இந்த தட்டி. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாங்கன்னு. இந்த பால் ஒரு ஒயிட் பால். இந்த பால் மேலே அடிச்சிருக்காரு. அடிச்ச உடனே பார்க்கலாம் கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க, ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு டபுளுக்கான முயற்சியோ இல்லை சரி ஃபீல்டிங் கேட்ச் விட்டாலும் பரவாயில்ல, பந்து எடுத்து வீசிட்டாங்க. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாங்க. இந்த பால் அப்படி மட்டை அடிக்கலான்னு பார்த்துருக்காரு, அப்படியே பந்து நல்லா ஒரு பால். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாங்க. இந்த பால் அடிச்சிருக்காருங்க, பின்னாடி அடிச்சிருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கர் இப்போ தான் அடியாராரு, கொஞ்சம் லேட் ரன்னிங். பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்க. ஒரு ஓவர் முடியல 4 ரனுக்கு 0 விக்கெட். போன ஓவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு சைலண்டான ஒரு 4 ரன் மட்டும் கொடுத்து சென்னை பவுலிங் போட்டு போயிரு ஆனந்த். இந்த ஒரு பாலுக்கு பார்த்தீங்கன்னா சத்தியில் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ்ங்க மடக்கி விட்டாருங்க. சரியான ஷாட்டுங்க, பொல்லேர்னு அருமையான ஷாட்ஸ் பேக் சைடு அடிச்சிருக்காரு சூர்யா. பார்க்கலாம் இரண்டாவது பந்து என்ன பண்ணுறாங்க. ஒரு டாட் பால். மூணாவது பால் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். அப்படி தட்டி விட்டுருக்காரு. சிங்கிளுக்கான முயற்சி, சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கர் நவீன்கிட்ட கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் நவீன் என்ன பண்ணுறாரு. அனதர் புல்ட்டாங்க, சரியான ஷாட்டுங்க ஸ்ட்ரெயிட்டில் பனமரத்து பக்கத்தில் போயிடுச்சு. அருமையான 6 பொல்லேர்னு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாரு நவீன். அனதர் சரியான கம்பேக் பவுலர். ஒரு 6 விட்டதுக்கப்புறம் சரியான விக்கெட்டு, கிளீன் போல்டு. பார்க்கலாம் இந்த பால் புது பேட்ஸ்மேன் ஒருத்தர் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பால் இவர் ஒரு ஷாட்டுங்க, சரியான 6ங்க. எல்லாரும் ஃபுல் டாஸ் சரியான ஃபுல் டாஸ் அடிச்சிருக்காரு. 2 ஓவருக்கு 23க்கு ஒரு விக்கெட். ஃபர்ஸ்ட் ஓவர் பார்த்து 4 ரன் கொடுத்துருக்காரு ஆனந்த். ரெண்டாவது சத்தியம் நல்லா கொடுத்தாரு. மறுபடியும் பவுலிங் போகிற காண வந்திருக்காரு. பார்க்கலாம் இவர் என்ன பண்ணாரு. அந்த ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிளுக்கான முயற்சி. டபுளே ஓடிட்டாங்க, கொஞ்சம் ஸ்பீடில் அருமையான டபுளே ஓடிட்டாங்க. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாரு சூர்யா. ஆனால் அதே சைடில் அடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சமயத்தில் வந்துட்டு பார்க்கலாம். ரெண்டாவது ரன் அவுட் முயற்சி, ஒரு ரன் அவுட் இருந்தாலும் பரவாயில்ல. போன ரன் கரெக்டாக வந்தாங்க. ஃபீல்டு ரன் தட்டி கரெக்டாக பால் எடுத்து யூஸ் பண்ணி அவுட் பண்ணிட்டார். ரன் அவுட், சரியான ரன் அவுட். இந்த பந்து அடிச்சிருக்காப்புல விக்கெட் கீப்பர். புது பேட்ஸ்மேன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நவீன் வந்திருக்காரு. பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் பாலே இவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த ஃபர்ஸ்ட் பாலே சரியான பந்து வந்து சரியான மிட்லி பிடிச்சி சரியான ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்காரு நவீன். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாரு. புது பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் சங்கர் அவர் வந்திருக்காரு. பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் பாலே ஒரு இது பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் ரெண்டாவது பால் என்ன பண்ணுறாரு. ரெண்டாவது பால் அப்படியே எச்சு பட்டு இருக்கு இல்லைங்க, சரியான ரன்னிங் போயிட்டாங்க. இப்போ பாவம் இதில் இந்த வரைக்கும் ஓடிட்டு மாடி ஒருத்தருனே தெரியலது. இப்பே தேவலாம ரன் கொடுத்துருக்காரு கீப்பர். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது. இந்த பால் அடிச்சிருக்காருங்க, நல்லா ஷாட்டா கிளியர் பண்ணுமான்னு தெரியல. ஃபீல்ட் அங்கே இருக்காப்புல. சரியான கேட்சுங்க, இல்லை ஹருமையான கேட்ச். கொஞ்சம் அப்படியே மூவ்மெண்ட் லைட்டாக சரி வர மாதிரி சரியான கேட்ச் பிடிச்சிருக்காரு. 3 ஓவர் முடியல 27 ஃபர்ஸ்ட் ஓவர் மாதிரி இந்த ஓவர் செமையாக போட்டிருக்காரு. பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஓவர் போகிறக்கு முன்னாடி சத்தியில் அவர் வந்திருக்காரு. போன ஓவர் ரன் நல்லா கொடுத்தாரு, இந்த ஓவர் ரன் கம்மியாக கொடுக்குறான்னு பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பாலோட தொடங்கியிருக்காரு சக்திவேல். பார்க்கலாம் இரண்டாவது பால் என்ன பண்ணுறாருன்னு. இரண்டாவது பால் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரெயிட்டில், ஒரு அருமையான சிங்கிள்ங்க. ஃபீல்டிங் வந்து கொடுத்துருக்கப்பல. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாங்க.
இந்த பால் ஒரு டாட் பால், லெக் பையில் நம்மளதில். 3வது பால் ஒரு ஒயிட் பால். அப்போ இந்த பால் என்ன பண்ணுறான்னு அனதர் ஒரு டாட் பால். அப்புறம் இந்த பால் அடிக்கணும்னு அடிச்சிருவாரு. ஒரு ஃபுல் டாஸுங்க. திரும்ப மறுபடி ஃபுல் டாஸில் தான் நம்ம தப்பு பண்ணுறாங்க. லெக் சைடில் போடாதடா, ஆஃப் சைட்லேயே மெயின்டைன் பண்ணு. அடிக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல. ஒரு அருமையான 6 அடிச்சிருக்கார் பொள்ளையர்னு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாங்க. ஒரு அருமையான சிங்கிளுக்கான முயற்சியாக. ஆமாங்க, இவர் கால் பண்ணால் கரெக்டாக ஃபீல்டு, சரியான ஃபீல்டிங். 4வது முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 37-4. கரெக்டாக ரன் வந்துருக்கு. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா நானே போடுற கொண்டேன். ஃபஸ்ட்டு பால் என்ன பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பாலே ஒரு டாட் பால். ஸ்வைப் பாடுற பார்த்துருக்காரு, கரெக்டாக இதாகிடுச்சு. செகண்ட் பால் என்னென்னு பார்க்கலாம். செகண்ட் பால் அனதர் ஒரு டாட் பால். பார்க்கலாம் தேர்ட் பால் என்னென்னு. தேர்ட் பால் ஃபுல் டாஸ் ஒரு நோ பால், ஒரு ஃப்ரீ கிட்டு. சிங்கிள் டிச் ஸ்ட்ரைக் ஒன்று ஒரு பேட்ஸ்மேன் கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் ஃப்ரீ கிட் என்ன பண்ணுறாரு. மறுபடியும் அடிச்சிருக்காரு இந்த லெக் சைடில். பார்க்கலாம் ஃபீல்டு வருவாராம். அருமையான ஒரு சிங்கிள். பார்க்கலாம் இவர் இருந்தாலும் என்ன பண்ணுறாரு. ஒரு சரியான போல்டுங்க. நான் தான் போட்டேன், ஏர்கிராஃப்டாக போட்டு ஒரு சரியான விக்கெட் எடுத்துருக்குது. பார்க்கலாம் இந்த பால் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காரு. இந்த ஃபஸ்ட்டு பால் ஒரு இன்சைட் டிச் பட்டு பேக்கில் ஒரு ரன்னுக்கான முயற்சி, ஒரு ரன் எடுத்துட்டாங்க. பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு. லாஸ்ட் பால் இது. லாஸ்ட் பால் ஒரு டாட் பாலோட முடிக்கிறேன். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5 ஓவருக்கு 41-5. அடுத்த ஓவர் போடுற பார்த்தீங்கன்னா பிரதீப்குமார் வந்திருக்காரு. பார்க்கலாம் ஃபஸ்ட் பால் என்ன பண்ணுறாரு. அந்த ஃபஸ்ட் பால் ஒரு சிங்கிளுக்கான முயற்சி, ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக் விட்டு கொடுக்குறாரு. பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு. அந்த ஃபஸ்ட் பால் விட்டு கட்டு தட்டு, சரியாக விட்டு தட்டு தட்டியிருக்காரு. பார்க்கலாம் கேப்பில் தான் போயிருக்கு. ஒரு 2 ரன்னுக்கான முயற்சி, சரியான ரன்னிங், செமையாக ரன்னிங் ஓடாது. வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, செமையாக குட் ரன்னிங் ஓடாது. ஸ்ட்ரெயிட்டில் ஒரு அடிச்சிருக்காரு. அவரை விட இவர் நல்லா ஓடிறாருங்க, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். பார்க்கலாம் இவர் லெஃப்ட் என்ன பண்ணுறாரு. ஒரு டாட் பால். பேக் டு பேக் தொடர்ந்து 2 டாட் பால் போட்டிருக்காரு. பார்க்கலாம் அது லாஸ்ட் பால் என்ன பண்ணுறாரு. லாஸ்ட் பால் வந்து அனதர் ஒரு டாட் பால். தொடர்ந்து 3 டாட் பால் போட்டிருக்காரு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6 ஓவர் 45-5. அடுத்து 7வது ஓவர் போடுற பார்த்தீங்கன்னா நானே வந்துட்டேன். பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பால் என்ன பண்ணுறேன். அந்த ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ் பால், லெக் சைடில் மடக்கி அடிச்சிருக்காரு. ஒரு டபுளுக்கான முயற்சி, ஒரு அருமையான ரன்னிங், செமையாக ரன்னிங் வர ரன்னா இருந்தாலும். பார்க்கலாம் 2வது பால் என்ன பண்ணாரு. ஒரு ஷார்ட் பிச் பால் விட்டு கட்டு தட்டு, அதே மாதிரி ஒரு அருமையான பவுண்ட்ரி, கேப்பில் போயிருக்கு. செமையான பவுண்ட்ரி, ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி நினைக்கிறேன் இந்த மேட்சோட. பார்க்கலாம் இவர் அடுத்த பால் என்ன பண்ணுறாரு. அதே மாதிரி விட்டு கட்டு தட்டு, இன்ஜினான லெக் சைடு அடிச்சிருக்காரு. 30 ஃபஸ்ட் ரன்னிங் இவர் லெஃப்ட் ஹேண்ட் செமையாக ஓடிட்டார். பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ரன்னிங்கு, சரியான ரன்னிங். பார்க்கலாம் இந்த பால் இவர் என்ன பண்ணுறாரு. ஒரு அருமையான 6 பொள்ளையர்னு விட்டாருங்க, சரியான 6. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. ஒரு கீப்பர் மிஸ் பண்ணிட்டாங்க கீப்பர். லாஸ்ட் பால் தி ஓவர். ஒரு அருமையான டாட் பாலோட முடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஸ்கோர் 7 ஓவருக்கு 60 ரன், 5 விக்கெட். லாஸ்ட் ஓவர் போகிற பார்த்தீங்கன்னா அமுல்ராஜ் அவர் வந்திருக்காரு. பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு. நல்லா ஃபாஸ்ட் போடக்கூடிய ஒரு பவுலர். அந்த ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஒயிட் பாலுங்க. 2வது பால் என்ன பண்ணுறாரு. 2வது பால் தொடர்ந்து பேக் டு பேக்கில் 2 ஒயிட் பால் போட்டிருக்காரு. 3வது பால் என்ன பண்ணுறாரு. 3வது பால் அப்படியே அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில். செம்மையான ரன்னிங், குட் ரன்னிங். ஒரு ரன் அவுட் மாட்டின் கொம்பு போல் மீசை வைத்தால் மட்டும் போதுமா? கொம்பை பயலே, இதில் கவசம் வேறு, முடிக்கின்ற மொழியை மிஸ் பண்ணிட்டாங்க விக்கெட். கீப்பர் தொடர்ந்து அடுத்த பால் ரைட் போட்டிருக்காரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாரு. அதே மாதிரி பின்னாடி அடிச்சிருக்காரு. பையன் ஃபீல்டர் பிடிச்சிடலான்னு பார்க்கலாம். ஆனால் இவர் செம்மையாக ரன்னிங் முடியாது. இது ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சி, கிட்ட 2 ரன் அவுட்டுக்கான முயற்சி. இவருக்கு பார்த்தீங்கன்னா 3 ரன் அவுட் முயற்சி வேஸ்ட் பண்ணியிருக்காரு கீப்பர் ரகுபதி. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாரு. இதே மாதிரி விட்டு கட்டு தட்டு, இதே மாதிரி தான். இந்த ஷாட் நல்லா ஆடுறாரு. பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாரு. பின்னாடி அடிச்சிருக்காரு. இருக்காங்க நம்ம சரியான ஃபீல்டிங், ஒரு சிங்கிள். பார்க்கலாம் இவர் இந்த பால் என்ன பண்ணுறாரு. அதே மாதிரி விட்டு அருமையான டாட் பால். பார்க்கலாம் இவர் இந்த பால் என்ன பண்ணுறாரு. சைடில் அடிச்சிருக்காரு. ஒரு 2வது ரன் இவர் போயிட்டாரு. பார்க்கலாம் இன்னொருக்கான முயற்சியாக மிஸ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தரோட மறுபடியும் இன்னொரு ரன் போயிருக்காரு. ஒரு சரியான அவுட்டு. டார்கெட் பார்த்தீங்கன்னா 72.
ஓப்பனிங் பேட்டிங் பார்த்து நம்ம தினேஷ் இறங்கியிருக்காரு. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா பொழந்து விட்டார், 87 ரன் அடிச்சு. பார்க்கலாம் இந்த மேட்ச் அவர் என்ன பண்ணுறான்னு தெரியல. பவுலிங் பார்த்தீங்கன்னா நவீன் வந்திருக்காரு. கைக்கூலி பிச்சுக்குள்ள புதையில வச்சிருக்காங்க, அதையே தட்டி இருக்கா. பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பால் என்ன பண்ணுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் பால் ஒரு வைடு போட்டிருக்காப்ப. இரண்டாவது பால் ஒரு சரியான ஃபீல்டிங்கு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. பின்னாடி அடிச்சிருக்கு, ஒரு சிங்கிளுக்கான முயற்சி ஓடியான்ட்டாருங்க. சரியான ரன்னிங். பார்க்கலாம் இந்த பால் சக்திவேல் நியூ பேட்ஸ்மேன், அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நம்ம ஊர் பெருமையை காப்பாத்து. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு வைட் பால். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாங்க. ஒரு பேக்கில் அடிக்க தான் முயற்சி பண்ணுறாரு, இல்லை கரெக்டாக போட்டுறாங்க நீங்கள். அதுக்கு அனதர் வைட் பால். அனதர் ஒரு டாட் பால் போட்டிருக்காங்க. பார்க்கலாம் இந்த பாலம் அடிக்கிற இல்லைன்னு பார்க்கலாம். ஒரு வைட் பால். பார்க்கலாம் இவர் இந்த பால் என்ன பண்ணுறாரு. கேம் அடிச்சிருக்காரு, ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காரு, மடக்கி அடிச்சிருக்காரு. ஒரு கேட்சுங்க, அருமையான ஒரு கேட்சு, சரியான ஒரு கேட்சுங்க. அடுத்தது பேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் இறங்கிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் பால் என்ன பண்ணுறது பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கு நம்ம தினேஷ் அவர்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்புறம் லாஸ்ட் பால் ஆகி போச்சு. இது ஓவர் முடியல பார்த்தீங்கன்னா 6 ரன்னுக்கு ஒரு விக்கெட், ஒரு ஓவர் கம்ப்ளீட். ரெண்டாவது ஓவர் போட்டிருக்கான ஒரு பவுலர் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கை பார்த்தீங்கன்னா நான் நின்றுருக்கேன். பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பால் என்ன பண்ணுறேன். இந்த ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் ஒரு நோ பாலுங்க, ஃப்ரீ ஹிட். அப்படியே மடக்கி அடித்தேன், ஆஃப் சைடில். சரியான ஒரு ஷாட்டுங்க, சரியான 6. பார்க்கலாம் ஃப்ரீ ஹிட் பால், ஒரு லோ ஃபுல் டாஸாக வந்துருச்சுங்க. ஒரு சிங்கிள் எடுத்து நம்ம ஸ்ட்ரைக்கர் தினேஷ் கொடுப்போம் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் நம்ம தினேஷ் என்ன பண்ணுறான்னு. அடிச்சிருக்காரு ஸ்ட்ரெயிட்டில், ஒரு கேட்சுக்கான முயற்சி இல்லைங்க. அது ரன் அவுட்டுக்கான முயற்சி. இவன் அவுட் ஆகி நம்மளை அவுட் ஆக்கி விட்டுருப்பான் கொஞ்ச நேரத்தில். வரான் பாதிலே நின்ட்டான். பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாரு. அடிச்சிருக்காரு ஒரு டாட் பாலுங்க. பார்க்கலாம் இந்த பால்லாம் அடிப்பாரான்னு பார்க்கலாம். ஒரு ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு சிங்கிளுக்கான முயற்சி இதில் நம்ம சேவை ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு கொடுத்துருச்சு. பார்க்கலாம் இந்த 4 பால் என்ன பால். சரி போல்டுங்க. இதெல்லாம் பின்னாடி அடிக்கலான்னு ட்ரை பண்ணேன், அது கரெக்டாக ஸ்டெம்பிள் விழுந்துருச்சு. சரியான விக்கெட்டு. நான் எடுத்தேன், அவர் எடுத்து ரிவெஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேன் பிரதீப் இருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் பால் ஒரு வைட் பால் தொடங்கியிருக்காரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாங்க. இந்த பால் விட்டு கட்டு தட்டு அந்த மாதிரி ஒரு சிங்கிள் எடுத்திருக்காரு. ரெண்டாவது ஓவர் முடியல. ஓவர் பார்த்தீங்கன்னா 17 ரன்னுக்கு 2 விக்கெட். 3வது ஓவர் போடுற பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. பார்க்கலாம் வந்த ஃபர்ஸ்ட் பால் சரியான வெல்கமுங்க, சரியான ஷாட்டு, பொல்லையர் அடிச்சாரு ஸ்ட்ரெயிட்டில், அருமையான 6. பார்க்கலாம் ரெண்டாவது பால் என்ன பண்ணுறாருன்னு. ஆனதர் விட்டாருங்க, நட்டேர்னு ஃபீல்ட் இருக்காங்க இதே இல்லை. ஆனது பேக் டு பேக் 2 6 அடிச்சிருக்காப்ல. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாரு. பின்னாடி அடிச்சிருக்காரு, ஒரு சிங்கிளுக்கான முயற்சி, ஒரு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கை தினேஷ் கொடுக்குறப்பல. பார்க்கலாம் நம்ம தினேஷ் என்ன பண்ணுறாருன்னு. நல்ல விட்டுருக்காரு, பால் லீவ் பண்ணியிருக்காரு. 5வது பால் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். தொடர்ந்து பேக் டு பேக் 2 பால் விட்டுருக்காரு. லாஸ்ட் பால் இது ஆனதர் ஒரு டாட் பாலுங்க. 3வது பால் ஸ்கோர் 38. அடுத்த ஒரு பால் ஆனதர் பவுலர் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா பிரதீப் குமார் அவர் இருக்காரு. பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பால் என்ன பண்ணுறாருன்னு. இந்த ஃபர்ஸ்ட் பால் ஒரு சுற்றிருக்காரு, சரியான டாட் பாலுங்க. பார்க்கலாம் 2வது பால் ஆனதர் தொடர்ந்து பேக் டு பேக் 2 சரியான தரமான டாட் பால் போட்டிருக்காரு. பார்க்கலாம் இந்த பால் ஒரு சிங்கிளுக்கான முயற்சி, சிங்கிள் எடுத்திருக்காங்க. இந்த பால் தினேஷ் என்ன பண்ணாரு பார்க்கலாம். அடிச்சாருங்க, நட்டேர்னு ஒரு அருமையான 6ங்க, சரியான ஷாட்டு, சரியாக ஷார்ட் பிச் பால் சரியாக கணிச்சு அடிச்சிட்டாரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாரு. இந்த பால் அடிச்சிருக்காரு, ஒரு கேட்சுக்கான முயற்சி, பவுலர் ஓடி வராரு, விட்டாருங்க. நல்லா ரன்னிங் ஓடுறாரு, பட் இருந்தாலும் கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. லாஸ்ட் பால் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். லாஸ்ட் பால் ஒரு டாட் பால். 4வது முடியல 38 ரன். 5வது ஓவர் போடுற பார்த்தீங்கன்னா நவீன் வந்திருக்காரு. பார்க்கலாம் ஸ்ட்ரைக்கில் பிரதீப். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் தொடங்கியிருக்காரு நவீன். பார்க்கலாம் 2வது பால் என்ன பண்ணுறாருன்னு. ஒரு ஃபுல் டாஸ் பால் மாட்டி அடிச்சிருக்காருங்க, ஒரு ஃபீல்ட் இருக்காரு. இந்த விக்கெட் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுத்திருச்சு. பார்க்கலாம் இந்த ஆனந்த் இறங்கியிருக்காரு பேட்டிங்கில். பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பால் என்ன பண்ணுறாருன்னு. இந்த ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால். 2வது பால் அடிக்கிறான்னு பார்க்கலாம்.
கேட்சுக்கான முயற்சி, ஒரு நோ பாலுங்க. ஆக்சுவலாக இது ஃப்ரீ கிட் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரீ கிட் பால் ஒரு டாட் பால் ஆடி இருக்காரு. லாஸ்ட் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஒரு சிங்கிளுக்கான முயற்சி, நீங்கள் ஒரு சிங்கிள் இல்லை. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 39-3 5வது முடியல். 6வது ஓவர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் வந்திருக்காரு. பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பால் என்ன பண்ணுறாருன்னு. ஸ்ட்ரைக்கர் தினேஷ் அந்த ஃபர்ஸ்ட் பாலே மடக்கி அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிளுக்கான முயற்சி, ஒரு சிங்கிள் எடுத்து ஆனந்த் அவருக்கு கொடுக்குற ஸ்ட்ரைக்கை. பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாருன்னு. இவர் பார்த்தீங்கன்னா ஆடியானது ஒரு சிங்கிளுக்கான முயற்சி, ஒரு சிங்கிள் எடுத்து மடி ஒரு பேக் டு பேக் 2 சிங்கிள் எடுத்திருக்காங்க. பார்க்கலாம் தினேஷ் இந்த பால் என்ன பண்ணுறாரு. அடிக்கணும் முயற்சி பரவா இல்லைங்க, பேக்கில் போயிருக்கு. இப்போ ஸ்பீல்டு காட்டி ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. பார்க்கலாம் இவர் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு. அடிச்சிருக்காரு. ஒரு கேட்சுக்கான முயற்சியாக இல்லைங்க, ஃபீல்டு இல்லாத நடுவில் போயிடுச்சு. ஒரு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கர் தினேஷ் அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. நம்ம தினேஷ் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. இல்லைங்க, ஒரு ஸ்லோ ஒன்று, சரியான ஸ்லோ ஆயிரும். லாஸ்ட் பால் அனதர் ஸ்லோ ஆயிரும். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6 முடியும் 43-3. அடுத்த ஒரு போடுறதுக்கு அனதர் பவுலர் வந்திருக்காரு. பார்க்கலாம் ஸ்ட்ரைக்கில் ஆனது அந்த ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒயிட் பால் எடுத்து தொடங்கியிருக்காரு. பார்க்க அந்த பால் என்ன பண்ணுறாருன்னு அடிச்சிருக்காரு. நான் டேரும் விட்டாருங்க ஸ்ட்ரைட்டில் ஒரு அருமையான 6ங்க. கொஞ்சம் மேலே பவுண்ட்ரி விளையான்னு பார்த்து ஒரு பவுண்ட்ரி. அனதர் ஒரு டாட் பால் இருக்காரு. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாரு. இறங்கி அடிச்சிருக்காரு. ஒரு கேப்பில் அடிச்சிருக்காங்க, சரியான ஒரு பவுண்ட்ரி. பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஒரு போர் அடிச்சிருக்காப்புல. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாரு. இதே மாதிரி விட்டுருக்காரு. ஒரு சிங்கிளுக்கான முயற்சி, ஒரு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கை பார்த்தீங்கன்னா தினேஷ் அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இந்த பால் தினேஷ் என்ன பண்ணுறாருன்னு. ஒரு ஷார்ட் பீட் பால் விட்டாருங்க. பொல்லேர்னு ஒரு அருமையான 6ங்க. இந்த ஓவரில் அது 2 வந்துருச்சு, போன ஓவர் 2 வரல சுத்தமாக. பார்க்கலாம் இந்த பால் என்ன பண்ணுறாரு. ஒரு ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காரு. ஒரு அருமையான கேட்சுங்க, சரியான கேட்சு. தினேஷ் அவுட் ஆகிட்டாப்புல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7 ஓவருக்கு 61-3. லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 ரன் வேணும் 6 பாலுக்கு. இறங்கிருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால். சூர்யா ஒரு பவுலர் போட்டு வந்திருக்காரு. செகண்ட் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஆனந்த் ஒரு டாட் பால் பேக் டு பேக் தொடர் 2 டாட் பால் கொடுத்துருக்காரு. இதுக்கான முயற்சி பார்க்கலாம். 3வது பால் என்ன பண்ணுறாருன்னு. 3வது ஒரு டாட் பால் தொடர்ந்து 3 பால் 11 ரன் வேணும். இந்த பால் இல்லைங்க அடிச்சு அவன் ஒரு 4 இல்லைனா 6 இல்லைங்க, ஒரு போல்டுங்க. பார்க்கலாம் ஆனதர் ஒரு நியூ பேட்ஸ்மேன். 2 பால் 11 ரன் வேணும். பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாங்க. 2 6 அடிச்சா தான் முடியும். அந்த ஃபர்ஸ்ட் விட்டாருங்க. போலேர்னு ஒரு அருமையான 6ங்க. இந்த புரட்சி தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா. 6 ஆக்சுவலாக இந்த 6 அடிச்ச போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மனசில் கொஞ்சம் ஜெயிச்சுன்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. ஒரு 4 ரன் அடித்தா ஒரு ட்ரா, ஒரு 5 ரன் அடித்தா வின்னு. பார்க்கலாம் இவர் இந்த பால் என்ன பண்ணுறாரு. ஒரு புல் டாஸ் பால் அடிச்சாருங்க. ஐயோ மடக்கி அடிச்சிருக்காரு. சரியான ஃபீல்டிங், ஒரு ரன்னோட முடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 3 ரன் வித்தியாசத்தில் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் அவங்க மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் எப்படி இருந்தாலும் வின் பண்ணி ஆகணும் ஒரு இதில் வந்தோம். பாய் பாய் டாடா குட் பாய் கயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு 3 ரன் வித்தியாசம். செமையான பவுலிங் போட்டாங்க. இது வந்து சொல்ல முடியாது. பவுலிங் செமையாக போட்டங்காட்டி நல்லா விக்கெட் எடுத்து மேட்சை வின் பண்ணிக்கிறாங்க சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.